இடது பக்கம் படுப்பதா வலது பக்கம் படுப்பதா எது சிறந்தது? இரவில் படுக்கையில் நம்மில் பலருக்கும் ஒரு பொதுவான கேள்வி எழும். வலது பக்கம் படுப்பது நல்லதா இடது பக்கம் படுப்பது நல்லதா? இதற்கு மருத்துவர்கள் கூறும் பதில் ஒன்றே, இடது பக்கம் படுப்பதுதான் சிறந்தது. இதன் மூலம் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. குறிப்பாக செரிமான பிரச்சனைகள், நெஞ்செரிச்சல், இதயத்தின் செயல்பாடு மற்றும் இரத்த ஓட்டம் ஆகியவற்றுக்கு இது சிறந்த தேர்வாகும். வயிறு நிரம்ப சாப்பிட்ட பிறகு உடனடியாக படுக்கைக்கு செல்லக்கூடாது. குறைந்தது 2 மணி நேரம் கழித்து மட்டும் படுக்க வேண்டும். அத்துடன் உணவை சாப்பிட்ட பின்னர் உடலுக்கு அதிக அழுத்தம் தரக்கூடிய பணிகளை செய்யக்கூடாது. அதாவது குனிந்து வேலை செய்வது, கனமான பொருள் தூக்குவது, உடற்பயிற்சி செய்வது போன்றவற்றை தவிர்க்கப்பட வேண்டும். வலது பக்கம் படுக்கும் போது இடது பக்க குடல் இரைப்பையை அழுத்துவதால் அமிலம் மேலே வந்து நெஞ்செரிச்சல் ஏற்படும். ஆனால் இடது பக்கம் படுக்கும் போது இரைப்பையில் உள்ள உணவு புவியீர்ப்பு விசையால் செரிமானம் சிறப்பாக நடக்கும். இதனால் நெஞ்செரிச்சல் வருவதற்கான வாய்ப்பு குறைகிறது. இதயத்தின் செயல்பாடு மேம்பட, இரத்த ஓட்டம் சரியாக நடைபெற மற்றும் உடல் நச்சுச்சத்துகள் வெளியேற இடது பக்கம் படுப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சிலருக்கு வலது பக்கமாக படுக்கும் போது நாக்கும் தொண்டை சதைகளும் தளர்ந்து சுவாச குழாயை அழுத்துவதால் குரட்டை வரலாம். ஆனால் இடது பக்கம் படுப்பதால் தசைகள் சமநிலையில் இருக்கும் என்பதால் குரட்டை வருவதற்கான வாய்ப்பு குறைகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு இடது பக்கம் படுப்பது மிகுந்த நன்மைகளை அளிக்கும். இதன் மூலம் கருப்பையில் உள்ள குழந்தைக்கு சரியான இரத்த ஓட்டம் கிடைக்கும். மேலும் படுக்கையின் தலைப்பகுதியை அரை அடியில் இருந்து 1 அடி வரை உயர்த்தி வைத்துக் கொண்டால் உணவு குழாயில் அமிலம் வருவதற்கான வாய்ப்பு குறையும். அதனால் இனி சந்தேகம் வேண்டாம். உடல் நலம் காக்கவும், நெஞ்செரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சனைகளை தீர்க்கவும் இடது பக்கம் படுப்பதே சிறந்த தேர்வு. நாம் தூரலம் தூரியே தீரலம் பூசிய நெடுஞ்சலாயில் ஒளி போல் சிரிப்பல் விர விர சூரிய நரும் போவென விராய் பிடி